Morning, students. Dual nature of matter. அந்த டைட்டில்ல நாம இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். ஆல்ரெடி நம்ம ஒரு 18 ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அது இனஃப் தான். பட் இருந்தாலும் டுவல் நேச்சர் ஆஃப் மேட்டரும் டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷனும் லிங்க் ஆகுற மாதிரி சில ப்ராப்ளம். அப்புறம் சில ப்ராப்ளம்ஸ் இதுவரை பார்க்காத ஸ்டைல் இருக்கு. ஒரு 1 or 2 ப்ராப்ளம்ஸ். அதெல்லாம் பார்த்துட்டோம்னா இன்னொரு பெட்டர் பிக்சர் கிடைக்கும். அப்ப டுவல் நேச்சர் ஆஃப் மேட்டர்னா என்ன? டுவல்னா 2, நேச்சர்னா கேரக்டர், மேட்டர்னா பார்ட்டிக்கல்னு சொல்லலாம். பார்ட்டிக்கலுக்கு மாஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா எனர்ஜி ஃபார்ம் ஆயிரும். இந்த பார்ட்டிக்கல் சப்போஸ் டிராவல் ஆச்சுன்னா வேவ் மாதிரி டிராவல் ஆகும் அப்படின்னு டி பிராக்லி தியரிட்டிக்கலா சொல்றாரு. அத பார்ட்டிக்கலோட செகண்ட் கேரக்டரா ப்ரொஜெக்ட் பண்றாரு. பார்ட்டிக்கல்னா கிரேட்டர் மாஸ் இருக்கிற பார்ட்டிக்கலா அவர் சொல்லல. பார்ட்டிக்கல்னா ஆட்டமோட சின்னதா இருக்கிற பார்ட்டிக்கலை தான் அவர் எக்ஸ்போஸ் பண்றாரு. பர்டிகுலரா ஆட்டமோட சப் எலிமெண்ட் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இவங்களை தான் பார்ட்டிக்கலா சொல்றாரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் எலக்ட்ரான பார்ட்டிக்கலா எடுத்துக்கிட்டா அந்த எலக்ட்ரான் டிராவல் பண்றப்ப வேவ் மாதிரி டிராவல் ஆகும். இதுக்கு வேவ் நேச்சர் இருக்கு அப்படின்னு தியரிட்டிக்கலா சம் எக்ஸ்பிளனேஷன் டி பிராக்லி கொடுக்கிறாரு. இதோட இல்லாம if it travels like wave, அப்ப அந்த வேவோட வேவ் லென்த்தை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலாவையும் ஆஃபர் பண்றாரு. நம்ம போன கிளாஸ்லயே அந்த ஃபார்முலாலாம் டீடைல்டா டெரைவ் பண்ணிட்டதுனால நான் அந்த டெரிவேஷனுக்குள்ள போகாம அந்த ஃபார்முலா லிஸ்ட்டை மட்டும் உங்களுக்கு ஷோ பண்றேன். வெலாசிட்டி கிவன் டேட்டால ஆஃபர் ஆயிருச்சுன்னா அப்ப டி பிராக்லி வேவ்லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு இதா ஃபார்முலா. lambda is equal to h by mv. சப்போஸ் மொமெண்டம் கிவன் டேட்டால இருக்கு அப்படின்னா அப்ப டி பிராக்லி வேவ்லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு இதா ஃபார்முலா. lambda is equal to h by p. அவங்க சொல்ற பார்ட்டிக்கல் ஸ்பெசிபிக்கா எலக்ட்ரானா இருந்து கிவன் டேட்டால பேட்டரி ஆர் வோல்டேஜ் ஆர் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் ஆஃபர் பண்ணிட்டாங்கன்னா அப்ப டி பிராக்லி வேவ்லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 12.27 ஆம்ஸ்ட்ராங் பை ரூட் ஆஃப் வி நாட். மேபி கிவன் டேட்டால பேட்டரி இருக்கு, பார்ட்டிக்கல் எனி பார்ட்டிக்கலா இருக்கு, அப்ப டி பிராக்லி வேவ்லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா h டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m3 v நாட். சப்போஸ் பேட்டரி ஆஃபர் ஆகாம ஏதோ ஒரு எனர்ஜி கொடுத்துட்டாங்க அப்ப டி பிராக்லி வேவ்லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா h டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m எனர்ஜி. இதுதான் டி பிராக்லி வேவ்லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான டிஃபரண்ட் ஃபார்முலா. டேட்டா எப்படி ஆஃபர் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா பிக் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் கொடுத்தா பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர் பார்ட்டிக்கல் மூவ் ஆகுதுன்னா அப்ப டி பிராக்லி வேவ்லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த ஃபார்முலா இன்னைக்கு நாம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்பெஷல் ப்ராப்ளத்துல அப்டைன் பண்ணுவோம். இதாப்பா ஃபார்முலா. போன கிளாஸ்ல நாம இதை டெரைவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 18 ப்ராப்ளம்ஸ் பார்த்திருக்கோம். இப்ப நான் கொஞ்சம் பின்னாடி போறேன். அதாவது டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அப்படிங்கிற டைட்டில்ல ப்ராப்ளம் நம்பர் 22 நாம இன்னும் என்ன பண்ணலன்னா சால்வ் பண்ணல. அதனால நான் கொஞ்சம் பின்னாடி போய் ப்ராப்ளம் நம்பர் 22 ஆஃப் டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் எடுக்கிறேன். இந்த ப்ராப்ளம் நீங்க நோட்ஸ் கையில வச்சிருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கங்க.
இல்லைன்னா இப்ப இந்த டுவல் நேச்சர் ஆஃப் மேட்டர்னு ஒரு நோட்ஸ் எடுத்திருப்பீங்களா, அங்க எழுதி வச்சுக்கோங்க. ரெஃபர் ப்ராப்ளம் நம்பர் 22 இன் டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இது நான் உனக்கு வந்து அன்னைக்கு நடத்துறப்ப நடத்தல, லிங்க்டு ப்ராப்ளம்ங்கிறதுனால. இப்ப கவனமா பாருங்க. இஃப் a light of wavelength 330 nanometer is incident on a metal with work function 3.55 electron volt, the electrons are emitted, then wavelength of emitted electron, அதாவது 330 நானோமீட்டர் வேவ்லென்த் இருக்கிற ஒரு லைட் மெட்டல்ல படுது. மெட்டலோட ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. மெட்டல்ல லைட் பட்டுச்சுன்னா எலக்ட்ரான் லிபரேட் ஆகும். லிபரேட் ஆகிற எலக்ட்ரான் டிராவல் ஆகும். இப்போ பாயிண்ட் என்னன்னா, அந்த எலக்ட்ரான் வேவ் மாதிரி தானே டிராவல் ஆகும் டி பிராக்லி கான்செப்ட் படி. அப்ப அதோட வேவ்லென்த் என்னன்னு கேட்கிறாங்க. நாம டுவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் படிக்கிறப்ப என்ன பண்ணோம், இப்படி யோசிச்சிருப்போம். லைட் வந்து பிளேட்ல பட்டுச்சு, எலக்ட்ரான் வெளியே வந்து டிராவல் ஆகுது. டிராவல் ஆகுற எலக்ட்ரானோட எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜி. ஜீரோ பேட்டரிலேயே எலக்ட்ரான் டிராவல் ஆகும். இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். எலக்ட்ரான் டிராவல் ஆகுது அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றப்ப என் கை இப்படிதான் வந்திருக்கும். டயக்ராம்ல கர்சர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றப்ப ஸ்ட்ரைட் பார்த்தாதான் காமிச்சிருப்பேன். ஆனா டி பிராக்லி என்ன சொல்றாரு, எலக்ட்ரான் டிராவல் ஆகுதுன்னா வேவ் மாதிரி தான் டிராவல் ஆகும். அப்ப அதோட வேவ்லென்த் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாலாம் ஆஃபர் பண்ணிருக்காரு. இந்த கொஸ்டின்ல அந்த மாதிரி ஒரு ரெக்குவயர்மெண்ட் தான் வச்சிருக்காங்க. லைட் போய் படுது, எலக்ட்ரானும் வெளியே வருது. எலக்ட்ரான் will possess some kinetic energy. அப்ப டிராவல் ஆகும். அப்ப அது வேவ் மாதிரி தான் டிராவல் ஆகணும். அதோட வேவ்லென்த் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப முதல்ல டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அந்த ஃபார்முலா எழுதுறோம். இன்சிடென்ட் எனர்ஜி ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் ஹாஃப் எம்பி ஸ்கொயர். இதுல இருந்து கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறான். அப்போ ஒர்க் ஹெச் நியூ மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் வந்துடும். நியூக்கு பதில் சி பை லாம்டா போட்டுக்கலாம். இப்ப டேட்டா ஃபில் பண்ண ஆரம்பிப்போம். ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்ட், சி லைட் ஸ்பீடு, வேவ் லென்த் வந்து 330 நானோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க லைட்டோடது, அதை இங்க ஃபில் பண்ணிட்டேன். ஒர்க் ஃபங்க்ஷன் 3.55 எலக்ட்ரான் வோல்ட், அதை ஜூலுக்கு மாத்திருங்க. எனக்கு எஸ்ஐ யூனிட்ல ஆன்சர் வேணும். எஸ்ஐ யூனிட்ல ஆன்சர் வேணும்னா எல்லா டேட்டாவையும் எஸ்ஐ யூனிட்ல போடணும். அதனால ஜூலுக்கு மாத்திட்டேன். பாருங்க 1.6 into 10⁻⁹ மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் 0.32 into 10⁻⁹ ஜூலா இருக்கு. இப்ப இந்த எனர்ஜியில டிராவல் பண்ற எலக்ட்ரான் டிராவல் பண்றப்ப வேவ் மாதிரி தான் டிராவல் பண்ணும். அப்ப அதோட வேவ் லென்த் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனர்ஜி வேவ் லென்த் நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு. h divided by square root of 2m energy. Again h Planck constant 6.6 into 10⁻34 போட்டேன். 2 ஒரு நம்பர் ரீடைன் பண்றேன். டிராவல் பண்றது எலக்ட்ரான். அப்ப எலக்ட்ரானோட மாஸை ஃபில் பண்ணிட்டேன். 9.1 into 10⁻31. அப்புறம் எனர்ஜிக்கு பதில் இந்த எனர்ஜி போட்டேன். அப்ப வேவ் லென்த் எனக்கு என்ன வருதுன்னா 2.75 into 10⁻⁹ மீட்டர்னு வருது. நான் மேக்சிமம் எனர்ஜி போட்டிருக்கேன். அப்போ வேவ் லென்த் மினிமமா இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஆப்ஷன் பிக் பண்றேன், பி ஆப்ஷன் பிக் பண்றேன். அவ்வளவுதான். பி ஆப்ஷன் தான் செட் ஆகும். ஈக்குவல் இதுல தான் இருக்கு. அதனால ஈக்குவல் இருக்கிற ஆப்ஷன் எடுங்க. வேற எல்லாத்துலயும் லெஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஈக்குவல் இருக்கிற ஆப்ஷன் எடுத்துக்கங்க. உங்க நோட்ஸ்ல சொல்யூஷன்ல ஒரு சின்ன தப்பு பண்ணிருப்பேன். இப்ப நான் கரெக்டா எழுதியிருக்கேன். அதனால சொல்யூஷன்ல ஆன்சர் பி அப்படின்னு என்ன பண்ணிக்கங்க, அந்த சொல்யூஷன் வர மாதிரி அப்டேட் பண்ணிக்கங்க. சோ இது டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் கம் மேட்டர், ரெண்டுமே ரிலேட் ஆகுற மாதிரி ப்ராப்ளம். இப்ப நான் திருப்பி அந்த ஃபார்முலா லிஸ்டுக்கு போயிடுறேன். அதாவது டுவல் நேச்சர் ஆஃப் மேட்டர்ல எதெல்லாம் வந்து நம்மளுக்கு வேவ் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் ஃபார்முலான்னு லிஸ்ட் அவுட் பண்ணோமோ அந்த இடத்துக்கு வந்துட்டேன். இப்ப அகைன் இந்த ஃபார்முலா வச்சு சில ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறேன். நான் ஜேஇ 2020 அந்த நோட்ஸ்ல இருந்து சில ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறேன். பர்டிகுலரா டுவல் நேச்சர் ஆஃப் மேட்டர்ல டிஸ்கஸ் பண்ண போறேன்.
நான் சொன்ன மாதிரி சில ஸ்பெஷல் ப்ராப்ளம்ஸும் உள்ள வந்துடும். ஆல்சோ ஒரு ரீவைண்டும் நடந்த மாதிரி இருக்கும். டைட்டிலும் பர்ஃபெக்டா என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகும். அப்ப நான் JEE 2020 அந்த கண்டென்ட் எடுத்துக்கிறேன். இப்ப அதுல ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறேன். ஷேர் பண்ணிக்கிறேன். A particle is moving 5 times as fast as an electron. The ratio of de Broglie wavelength of particle to that of electron is 1.878 into 10 power minus 4. The mass of the particle is close to. ஒரு பார்ட்டிக்கல் எலக்ட்ரான் மாதிரி 5 டைம்ஸ் ஃபாஸ்டரா மூவ் ஆகுது. பார்ட்டிக்கலுக்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவுல இருக்கிற டி பிராக்லி வேவ்லென்த் ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. மாஸ் ஆஃப் பார்ட்டிக்கல் கேட்டிருக்காங்க. அப்ப லாம்டா பி பை லாம்டா இ அந்த ரேஷியோ இருக்கு 1.878 into 10 power minus 4. இப்ப லாம்டா பிக்கு ஃபார்முலா ஃபில் பண்ணும். வெலாசிட்டி ஹைலைட் ஆயிருக்கிறதுனால ஹெச் பை எம்பின்னு எழுதிடுறேன். லாம்டா பிக்கு பதில் பாருங்க ஹெச் பை எம்பி. வெலாசிட்டிக்கு பதில் 5 டைம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் வெலாசிட்டின்னு 5 போட்டேன். அப்புறம் லாம்டா இ. லாம்டா இனா எலக்ட்ரானோட டி பிராக்லி வேவ்லென்த் எழுதணும். எலக்ட்ரானோட மாஸ் வந்து 9.1 into 10 power minus 31. டி பிராக்லி வேவ்லென்த் ஃபார்முலா ஹெச் பை எம்பி. டிவைட் பண்றப்ப ஹெச் கீழே வந்துடும், எம்பி மேல போயிடும். நீங்க எலக்ட்ரான் வெலாசிட்டில v போட்டீங்கன்னா பார்ட்டிக்கல் வெலாசிட்டில 5v போடணும். இது எலக்ட்ரான் மாஸ், இது வந்து பார்ட்டிக்கலோட மாஸ் இஸ் ஈக்குவல் டு அவங்க சொன்ன 1.878 into 10 power minus 4. vv கேன்சல் ஆயிரும், hh கேன்சல் ஆயிரும். சிம்பிளிஃபை பண்ணி m கண்டுபிடிச்சிடலாம். அதாவது மாஸ் ஆஃப் பார்ட்டிக்கல் கண்டுபிடிச்சிடலாம். இதான் ஆன்சர். முடிச்சாச்சு. அடுத்த கொஸ்டின் போறோம். JEE 2020ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா டுவல் நேச்சர் ஆஃப் மேட்டரோட கொஸ்டின்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணி போட்டிருக்கேன். டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் பண்ணல, ஏன்னா அதெல்லாம் நம்ம பார்த்த ப்ராப்ளம் மாதிரியே இருக்கும். மேட்டர்லயும் அப்படிதான் இருக்கும். ஒரு 1 or 2 ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். டெம்பரேச்சர் ரிலேட்டடா ஒரு ப்ராப்ளம் வரும். அதனால இதை பார்த்தா ஒரு நல்ல பிக்சர் கிடைக்கும். ஒரு 25 ப்ராப்ளம் பார்த்த மாதிரி ஆயிரும். மொத்தமா ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். இப்ப செகண்ட் ப்ராப்ளம், அதாவது அந்த நோட்ஸ் படி 4th ப்ராப்ளம். A particle of, இது இம்பார்ட்டன்ட் போட்டுக்க, ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். A particle of mass ma is equal to m by 2 moving along the x-axis with velocity v0 collides elastically with another particle b at rest moving having mass mb is equal to m by 3. If both particles move along the x-axis after the collision, the change delta lambda in the wavelength of the particle A in terms of its de Broglie wavelength lambda naught before the collision is. ஒரு பார்ட்டிக்கல் MA, அதோட மாஸ் வந்து m by 2, அதோட வெலாசிட்டி v0, எலாஸ்டிக்கலா இன்னொரு பார்ட்டிக்கல் மேல மோதுது, அதோட மாஸ் m by 3, அது ரெஸ்ட்ல இருக்கு. ஆப்டர் கொலிஷன் ரெண்டு பேருமே எக்ஸ் ஆக்சிஸ்ல டிராவல் ஆகுறாங்க. எலாஸ்டிக்கலி அப்படின்னா ஆப்டர் கொலிஷன் தனித்தனியா டிராவல் ஆகுறாங்கன்னு அர்த்தம். அப்ப பிஃபோர் கொலிஷன் இதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கு. ஆப்டர் கொலிஷன் பார்ட்டிக்கல் ஏவோட வெலாசிட்டி மாறிடும். அப்ப ஆப்டர் கொலிஷன் டி பிராக்லி வேவ்லென்த் என்ன, பிஃபோர் கொலிஷன் டி பிராக்லி வேவ்லென்த் என்ன, இது ரெண்டையும் கண்டுபிடிச்சு சேஞ்ச் இன் வேவ்லென்த் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்டைன் பண்ணணும். டி பிராக்லி வேவ்லென்த் கண்டுபிடிக்கணும்னா வெலாசிட்டி வேணும். பிஃபோர் கொலிஷன்ல பார்ட்டிக்கல் ஏவோட வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. பார்ட்டிக்கல் பி எனக்கு இங்க இம்பார்ட்டன்ட் கிடையாது, பார்ட்டிக்கல் ஏவை தான் ஹைலைட் பண்ணிருக்காங்க. பிஃபோர் கொலிஷன் வெலாசிட்டி இருக்கு, ஆப்டர் கொலிஷன் வெலாசிட்டி வேணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? கொலிஷன்னா மொமெண்டம் கன்சர்வ். அப்ப கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ஈக்குவேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அப்ப பிஃபோர் கொலிஷன் டோட்டல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஆப்டர் கொலிஷன் டோட்டல் மொமெண்டம்.
பிஃபோர் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் ஏ அதோட மாஸ் வந்து m/2 எழுதிட்டேன் பாருங்க. அதோட வெலாசிட்டி கொஸ்டின் படி v0. ரெண்டாவது பார்ட்டிகல் பி அது ரெஸ்ட்ல இருக்கு, அதனால அதோட வெலாசிட்டி 0ங்கிறதுனால மொமெண்டம் 0 ஆயிடுச்சு. ஆஃப்டர் எலாஸ்டிக் கொலிஷன்ங்கிறதுனால ரெண்டு பார்ட்டிகளும் தனித்தனியா டிராவல் ஆகும். ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் ஏவோட மாஸ் m/2, அதோட வெலாசிட்டி நான் என்ன பண்றேன் அப்படின்னா v1 எடுத்துக்கிறேன், ஏன்னா அது தெரியாது. செகண்ட் பார்ட்டிகல் மாஸ் m/3, அதோட வெலாசிட்டி v2ன்னு போட்டுக்கிறேன். எல்லாத்துலயும் m காமனா இருக்கு, கேன்சல் பண்ணிட்டா v0/2 is equal to v1/2 plus v2/3ன்னு வந்து. பட் இதை வச்சு என்னால என்ன பண்ண முடியாதுன்னா v1 கண்டுபிடிக்க முடியாது. நான் v2-வை கேன்சல் பண்ணி ஆகணும், அப்பதான் v1 கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா they said perfect elastic collision. பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷனுக்கான ஒரு ஸ்பெஷல் ஈக்குவேஷன் எடுக்கிறேன். UA minus UB is equal to VB minus VA. இது எங்க இருக்கும் அப்படின்னா என்னோட கொலிஷன் நோட்ஸ்ல எடுத்த உடனே ஒரு டெரிவேஷன் இருக்கும், அதுல 5th ஈக்குவேஷனா இருக்கும் 11th பிசிக்ஸ்ல. இல்லடா கொலிஷன் நோட்ஸ்ல கடைசியா 2 பேஜுக்கு போயிட்டீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் இருக்கும், டீடைல்டா ஒரு கன்க்ளூஷன் இருக்கும். அதுல 3rd கன்க்ளூஷன்ல இதை பத்தி பேசியிருப்பேன். சோ இது தெரிஞ்சா மட்டும்தான் உன்னால என்ன பண்ண முடியும், ஈஸியா ஆன்சர் எடுக்க முடியும். இதுல UAங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளோட வெலாசிட்டி பிஃபோர் கொலிஷன், அது V0 கொஸ்டின்ல இருக்கு. UB ரெண்டாவது பார்ட்டிகளோட வெலாசிட்டி பிஃபோர் கொலிஷன், அது ரெஸ்ட். VBங்கிறது ரெண்டாவது பார்ட்டிகளோட வெலாசிட்டி ஆஃப்டர் கொலிஷன், அது V2. VAங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளோட வெலாசிட்டி ஆஃப்டர் கொலிஷன், அது V1. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை மெர்ஜ் பண்ணி எப்படியாவது V1 கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை என்ன பண்றேன்னா 3ஆல மல்டிப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எங்க இருக்குன்னு பாருங்க, இந்த இடத்துல இருக்கும். 3ஆல மல்டிப்ளை பண்ணா 3v0/2 is equal to 3v1/2 is equal to 3v1/2 plus v2ன்னு வந்துடும். அதை எழுதிட்டேன். செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிட்டேன், v0 is equal to v2 minus v1. ரெண்டையும் மைனஸ் பண்றப்ப v2 கேன்சல் ஆயிரும், இதுல இருந்து இதை மைனஸ் பண்றப்ப பிளஸ் ஆயிரும், இதுல இருந்து இதை மைனஸ் பண்றப்ப 3v0/2 minus v0 வந்து சால்வ் பண்ணுங்க. இதுல இருந்து இதை கழிச்சோம்னா v0/2, இதை சிம்பிளிஃபை பண்ணா 5v1/2ன்னு வரும். 2 கேன்சல் ஆயிருச்சுன்னா v1 will become as v0/5. v1ங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளோட வெலாசிட்டி ஆஃப்டர் கொலிஷன். இப்ப எனக்கு சேஞ்ச் இன் வேவ்லென்த் வேணும், ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளோட சேஞ்ச் இன் வேவ்லென்த் வேணும். வேவ்லென்த்தோட ஃபார்முலா h/mv. ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் A பிஃபோர் கொலிஷன் அதோட வேவ்லென்த் கண்டுபிடிக்க போறா, அது லாம்டா நாட்னு கொஸ்டின்ல சிம்பிள் கொடுத்திருக்காங்க. h ரீடைன், ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளோட மாஸ் m/2, ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளோட வெலாசிட்டி பிஃபோர் கொலிஷன் v0, சிம்பிளிஃபை பண்ணா 2h/mv0 வருது. ஆஃப்டர் கொலிஷன் அதோட வேவ்லென்த் நான் கண்டுபிடிக்கணும், அதை நான் லாம்டா டாஷ்னு போடுறேன். இதே ஃபார்முலா தான், h கான்ஸ்டன்ட், ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளோட மாஸ் என்ன m/2 எழுதிட்டேன். ஆஃப்டர் கொலிஷன் அதோட வெலாசிட்டி v1, v1க்கு பதில் v0/5ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த v0/5 எழுதிட்டேன். 2h/mv0 இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பதில் நான் என்ன பண்ணிக்கலாம்னா லாம்டா நாட்னு போடலாம். அப்ப ஆஃப்டர் கொலிஷன் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளோட வேவ்லென்த் வந்து 5 டைம்ஸ் ஆஃப் லாம்டா நாட்னு வருது. சேஞ்ச் இன் வேவ்லென்த் வேணும் அப்படின்னா ஃபைனல் வேவ்லென்த் மைனஸ் இனிஷியல் வேவ்லென்த், அப்ப 5 லாம்டா நாட் மைனஸ் லாம்டா நாட்னா 4 லாம்டா நாட் வரும். சிம்பிள் தான்ப்பா, பார்க்க லென்த்தியா இருக்கும். ஆல்சோ இந்த ஈக்குவேஷன் தெரியலன்னா மாட்டிக்கலாம், இதான் இம்பார்ட்டன்ட். பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷனுக்கான ஈக்குவேஷன் இது தெரிஞ்சிருக்கணும், 11th பிசிக்ஸோட லிங்க்டு. அதனால இது ஒரு ஸ்பெஷல் ப்ராப்ளம், நீ இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோ. ஸோ நான் அடுத்த ப்ராப்ளம் போறேன். இது சிம்பிள், இதே ஸ்டைல நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். an electron, a doubly ionized helium ion and proton are having same kinetic energy. The relation between their respective de Broglie wavelength lambda E, lambda H plus plus, He plus plus and lambda P is
அதாவது என்னன்னா 3 பார்ட்டிகல் சொல்றாங்க, ஒரு எலக்ட்ரான், ஒரு புரோட்டான், W அயனைஸ்டு ஹீலியம் அயான்னா ஹீலியம் நியூக்ளியஸ். ஹீலியம்ல 2 எலக்ட்ரான் இருக்கும், அதை வெளியே எடுத்துட்டா வெறும் ஹீலியம் நியூக்ளியஸ் தான் இருக்கும். இவங்களோட டி பிராக்லி வேவ்லென்த் ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க, சேம் எனர்ஜி இருக்குன்ட்டாங்க. எனர்ஜி டி பிராக்லி வேவ்லென்த் நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு, lambda is equal to h divided by square root of 2m energy. எனர்ஜி கான்ஸ்டன்ட் 2 கான்ஸ்டன்ட் h கான்ஸ்டன்ட்னா லாம்டாவும் டி பிராக்லி வேவ்லென்த் லாம்டாவும் மாஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு வந்துடும். மாஸ பொறுத்தவரை உங்களுக்கு ஹீலியம் மாஸ் தான் இருக்கிறதுலே ஜாஸ்தி when compared to புரோட்டான். புரோட்டான் மாஸ் வந்து எலக்ட்ரான் மாஸோட ஜாஸ்தி. அப்ப மாஸ் ஆர்டர் கிடைச்சிருச்சு. அப்ப இருக்கிறதுலே ஹீலியமுக்கு தான் டி பிராக்லி வேவ்லென்த் கம்மி, புரோட்டானுக்கு அதோட ஜாஸ்தி, எலக்ட்ரானுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஆப்ஷன் டி ல இருக்கு பாருங்க, ஹீலியமுக்கு கம்மி, புரோட்டானுக்கு ஜாஸ்தி, எலக்ட்ரானுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அப்ப ஆப்ஷன் டி நாம என்ன பண்ணிக்கலாம்னா பிக் பண்ணிக்கலாம். ஏதோ தப்பா எழுதிருக்கேனா? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நான் எழுதுறப்ப ஆப்ஷன் பி எழுதிருக்கேன். ஆக்சுவலா ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆப்ஷன் டின்னு மாத்திக்கங்க. நான் எழுதுனது தப்பா, இது கரெக்டா எழுதிருக்கேன்ப்பா. ஆப்ஷனை பிக் பண்ணது என்ன பண்ணிருக்கேன், அவசரத்துல தப்பா பண்ணிருக்கேன். ஆப்ஷன் டின்னு போட்டுக்கேன். முடிச்சாச்சுப்பா. இதே ஸ்டைல்ல ஒரு கொஸ்டின் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 18 ப்ராப்ளத்திலேயே பார்த்துருக்கோம். கொஸ்டின் நம்பர் இது 3 நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 3 செக் பண்ணீங்கன்னா இதே மாதிரி இருக்கும். அதுல நியூட்ரானையும் நான் சேர்த்திருப்பேன். இப்ப அடுத்த கொஸ்டின் போறேன். அசியூமிங், இது இம்பார்ட்டன்ட்பா, டெம்பரேச்சர் வச்சு ஒரு கொஸ்டின். அசியூமிங் தி நைட்ரஜன் மாலிகுல் இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி 400 Kelvin, தி டி பிராக்லி வேவ்லென்த் ஆஃப் நைட்ரஜன் மாலிகுல் இஸ் க்ளோஸ் டு. நைட்ரஜன் மாலிகுலோட வெயிட் கொடுத்திருக்காங்க, போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, பிளாங்க் கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்திருக்கிற வெலாசிட்டி ஆர்எம்எஸ் வெலாசிட்டி. டெம்பரேச்சர் இருக்கு, வெலாசிட்டி கொடுக்கல, ஆர்எம்எஸ் வெலாசிட்டி அட் 400 Kelvin அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன அர்த்தம்? நைட்ரஜன் மாலிகுல் டெம்பரேச்சர்னால மூவ் ஆகுது. மூவ் ஆகுறப்ப அது வேவ் மாதிரி மூவ் ஆகும். அப்ப அதோட வேவ் லென்த் என்னன்னு கேட்கறாங்க. வேவ் லென்த்தோட ஃபார்முலா h/mv. வெலாசிட்டி வேணும். 11th பிசிக்ஸ்ல கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கு. அங்க இருந்து ஆர்எம்எஸ் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா எடுத்து எழுதுறான். 3kT/m. எம்ங்கிறது மாஸ் ஆஃப் மாலிகுல், கேங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அதை அப்படியே இங்க ஃபில் பண்ணா h/m into √3kT/m வரும். இந்த m உள்ள கொண்டு போயிட்டா m² மாறும். ஒரு m கேன்சல் ஆகி h/3mkT வரும். டெம்பரேச்சர் டி பிராக்லி வேவ்லென்த்னா இதான் ஃபார்முலா. நம்ம ஃபார்முலா லிஸ்ட் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கோம், அதுல இதை அப்டேட் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் டி பிராக்லி வேவ்லென்த்னா இதான் ஃபார்முலான்னு எழுதிக்கலாம். நீங்க ஒரு டைமும் இந்த அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இதுல டேட்டா போட்டா ஆன்சர் வந்துடும். h பிளாங்க் கான்ஸ்டன்ட் 6.63 × 10⁻34. 3 ஒரு நம்பர் ரீடைனு. m மாஸ் ஆஃப் மாலிகுல், அது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. k போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், அதுவும் கொஸ்டின்ல இருக்கு. டெம்பரேச்சர் 400 Kelvin சொல்லியிருக்காங்க. ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணி ஆப்ஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கலாம். முடிச்சாச்சுப்பா. இதான் ஃபார்முலா, டெம்பரேச்சர் டி பிராக்லி வேவ்லென்த். அடிக்கடி சொல்லியிருக்காங்க, நியூட்ரான் வந்து ஒரு 300 Kelvinல டிராவல் ஆகுது, டி பிராக்லி வேவ்லென்த் என்னன்னு கேட்டுருவாங்க. எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க, நம்மள்ட்ட ஃபார்முலாவே இல்லை அப்படின்ட்டு. அப்ப நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நியூட்ரானோட மாஸ் போட்டுக்கிறோம், அது கிவன்ல கொடுப்பாங்க. போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல கொஸ்டின் செட்டர் கொடுத்துருவாங்கப்பா. சில நேரம் கொடுக்காம விட்டுருவாங்க. அப்ப நீ தான் ஞாபகம் வச்சுக்கிட்டு போடணும். அப்ப இதுவும் 11th பிசிக்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அதனால இதுக்கும் இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. ஸோ முடிச்சாச்சு. இப்ப அடுத்து என்ன? an electron of mass m and a photon, photonனா light energy, have the same energy E in the range of few electron volt. The ratio of de Broglie wavelength associated with the electron and the wavelength of photon. அதாவது எலக்ட்ரானு மாஸ் m, போட்டான், இவங்க ரெண்டு பேருக்கும் எனர்ஜி சேம். எலக்ட்ரானோட டி பிராக்லி வேவ்லென்த்துக்கும் போட்டானோட வேவ்லென்த்துக்கும் ரேஷியோ கேட்கறாங்க.
எலக்ட்ரான்ங்கிறது பார்ட்டிக்கல், அதனால அதுக்கு டி பிராக்லி வேவ்லென்த் தான் வரும். பார்ட்டிக்கல் எனர்ஜி, அப்ப டி பிராக்லி வேவ்லென்த் ஃபார்முலா இதான், h டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m எனர்ஜி. நான் எனர்ஜியை ஈன்னு எழுதிட்டேன். இப்ப போட்டானோட வேவ்லென்த் கண்டுபிடிக்கணும். போட்டான்னா லைட் எனர்ஜி. குவாண்டம் தியரி படி லைட் எனர்ஜியோட ஃபார்முலா h நியூ. h கான்ஸ்டன்ட், நியூக்கு பதில் c பை லாம்டா பின்னு எழுதிக்கிறேன். லாம்டா பி கண்டுபிடிச்சா hc பை ஈன்னு வரும். எலக்ட்ரானோட டி பிராக்லி வேவ்லென்த்துக்கும் போட்டானோட வேவ்லென்த்துக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. அதனால நான் ரெண்டையும் டிவைட் பண்றேன். அப்ப லாம்டா சஃபிக்ஸ் இ பை லாம்டா சஃபிக்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு h டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2me. டிவைட் பண்றப்ப இ மேல போய் hc கீழே வந்துடும். எதை கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணி எழுதிருக்கு. முடிச்சாச்சுப்பா, ஓவர். அடுத்து என்ன? 10th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க, ஏன்னா டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷனோட லிங்க் ஆகுது. when a photon of energy 4 electron volts strikes the surface of metal A, the ejected photoelectron having maximum kinetic energy Ta electron volt and de Broglie wavelength lambda A. The maximum kinetic energy of photoelectrons liberated from another metal B having photon of energy 4.5 electron volt is Tb is equal to Ta minus 1.5 electron volt. If the de Broglie wavelength of these photoelectrons lambda B is equal to 2 times of lambda A, then work function of metal B is செம கேள்விப்பா. மெட்டல் ஏல ஒரு லைட் எனர்ஜி படுது, வெளியே வந்த கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் Ta, அந்த எனர்ஜியை பயன்படுத்தி எலக்ட்ரான் வேவ் மாதிரி டிராவல் ஆகும், அந்த வேவ் லென்த் லாம்டா ஏ. மெட்டல் பில ஒரு லைட் எனர்ஜி படுது, அப்ப வெளியே எலக்ட்ரான் லிபரேட் ஆகுது, அதோட கைனடிக் எனர்ஜி டிபி, அதோட டி பிராக்லி வேவ்லென்த், ஏன்னா டிராவல் ஆகுறப்ப வேவ் மாதிரி தான் எலக்ட்ரான் டிராவல் ஆகும், அதோட டி பிராக்லி வேவ்லென்த் லாம்டா பி. அப்படின்னா ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் மெட்டல் பி கேட்டிருக்காங்க. கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் மெட்டலுக்கு கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு, டி பிராக்லி வேவ்லென்த் இருக்கு. ரெண்டாவது மெட்டலுக்கும் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு, டி பிராக்லி வேவ்லென்த் இருக்கு. அப்ப கைனடிக் எனர்ஜி டி பிராக்லி வேவ்லென்த், அந்த ஃபார்முலால இருந்து ஸ்டார்ட் பண்றேன். என்ன ஃபார்முலா? கைனடிக் எனர்ஜி டி பிராக்லி வேவ்லென்த்னா இதான் ஃபார்முலா, லாம்டா இஸ் ஈக்குவல் டு h டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m எனர்ஜி. ஃபர்ஸ்ட் மெட்டலோட டி பிராக்லி வேவ்லென்த் லாம்டா ஏ, ஃபர்ஸ்ட் மெட்டல்ல இருந்து வெளியே வர எலக்ட்ரானோட டி பிராக்லி வேவ்லென்த் லாம்டா ஏ, ரெண்டாவது மெட்டல்ல இருந்து வெளியே வர எலக்ட்ரானோட டி பிராக்லி வேவ்லென்த் லாம்டா பி. ஹெச் ரீடைன், 2 ரீடைன், எம் ரீடைன், ஹெச் ரீடைன், 2 ரீடைன், எம் ரீடைன். ஃபர்ஸ்ட் மெட்டல்ல இருந்து வெளியே வர எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி டிஏ போட்டா, ரெண்டாவது மெட்டலுக்கு டிபின்னு போட்டேன். கொஸ்டின்ல கடைசியா ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது, லாம்டா பி இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் லாம்டா ஏ. லாம்டா பி ஃபில் பண்ணிட்டேன், h டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m டிபி. 2 டைம்ஸ் ஆஃப் லாம்டா ஏ h டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m tன்னு எழுதிட்டான். எது கேன்சல் ஆகும்? h2m, h2m கேன்சல் ஆயிரும். ரூட்டை கேன்சல் பண்றதுக்கு ஸ்கொயர் பண்ணா 1/tb இஸ் ஈக்குவல் டு 4/taன்னு வரும். இதுல இருந்து ta கண்டுபிடிச்சா 4tbன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்குது. ஆல்சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா tb இஸ் ஈக்குவல் டு ta மைனஸ் 1.5 எலக்ட்ரான் வோல்ட்னு இன்னொரு ரிலேஷன்ஷிப்பும் கொடுத்துருக்காங்க. அதை நான் இப்ப உள்ள எடுத்துட்டு வரேன். அப்ப tb இஸ் ஈக்குவல் டு ta மைனஸ் 1.5, taக்கு பதில் 4tb போடுறேன். சிம்பிளிஃபை பண்ணி டிபி கண்டுபிடிச்சா 0.5 எலக்ட்ரான் வோல்ட்னு வருது. டிபிங்கிறது மெட்டல் பில இருந்து வெளியே வர எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி. நான் ஏன் டிபி கால்குலேட் பண்ணிருக்கேன்னா மெட்டல் பியோட ஒர்க் ஃபங்க்ஷன் தான் கேட்டிருக்காங்க. இப்ப நான் டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் போறேன். இன்சிடென்ட் எனர்ஜி ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் ஹாஃப் எம்வி ஸ்கொயர். ஹெச் நியூ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 4.5 எலக்ட்ரான் வோல்ட், மெட்டல் பிக்கு வந்து பரவ லைட் எனர்ஜி. ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் மெட்டல் பி கேட்டிருக்காங்க. கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் லிபரேட்டட் ஃப்ரம் மெட்டல் பி தான் டிபி, அது 0.5 எலக்ட்ரான் வோல்ட். சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும். அகைன் பார்க்க லென்த்தியா இருக்கும், உட்கார்ந்து சின்சியரா சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும். டுவல் நேச்சர் ஆஃப் மேட்டரோட லிங்க் ஆகுது.
அதனால எனக்கு இந்த ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட். முடிச்சாச்சு. இப்ப அடுத்த ப்ராப்ளம் போறேன். An electron of mass m with the initial velocity v is equal to v naught I cap plus v naught j cap in an electric field E vector is equal to minus E naught k cap. If lambda naught is initial de Broglie wavelength of electron, its de Broglie wavelength at time t is given by. சாதாரண கேள்விப்பா, வெக்டார் லுக்ல கொடுத்து கொஞ்சம் பயமுடுத்துறாங்க. இதுல எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற வேர்ட் வந்துருச்சு. நான் லாஸ்ட் கிளாஸ் தியரி நடத்துறப்பே சொல்லியிருக்கேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா நீங்க அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணும். டேட்டா வெக்டார் லுக்ல இருக்கிறதுனால நீங்க வெக்டார் சிம்பலை கரெக்டா போட்டே வரணும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னா E is equal to F by Q. இதுல இருந்து F கண்டுபிடிச்சா உங்களுக்கு EQன்னு வரும். E எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதோட வேல்யூ கொஸ்டின்ல மைனஸ் E நாட் அப்படின்னு இருக்கு, மைனஸ் E நாட் K கேப்னு இருக்கு. அதை போட்டேன். Qக்கு பதில் எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ ஸ்மால் ஈன்னு போட்டேன். அடுத்து என்ன, நியூட்டன் செகண்ட் லா படி F is equal to ma எழுதிட்டேன். இது எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால வர ஃபோர்ஸ், இது நியூட்டன் செகண்ட்னால வர ஃபோர்ஸ். ரெண்டு ஃபோர்ஸையும் நீங்க தாராளமா ஈக்குவேட் பண்ணலாம். அப்ப ma வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் E நாட் E K கேப். இதுல இருந்து ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சா மைனஸ் E நாட் E பை M இன்டு K கேப்னு வந்துடும். பட் டி பிராக்லி வேவ்லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆக்சிலரேஷன் இங்க இம்பார்ட்டன்ட் கிடையாது, வெலாசிட்டி தான் இம்பார்ட்டன்ட். நான் கொஞ்சம் ஆப்சன்ஸ் போய் பாக்குறேன். ஆப்சன்ஸ்ல டைம் இன்வால்வ் ஆயிருக்கு, கொஸ்டின்லயும் டைம் இருக்கு. அப்ப டைம் சம்பந்தப்பட்ட வெலாசிட்டி ஃபார்முலா ஃப்ரம் ஒன்டி மோஷன் கலெக்ட் பண்றேன். டைம் சம்பந்தப்பட்ட வெலாசிட்டி ஃபார்முலா என்னன்னா v வெக்டார் இஸ் ஈக்குவல் டு u வெக்டார் பிளஸ் at. u இனிஷியல் வெலாசிட்டி அது கொடுத்துருக்காங்க, v நாட் I கேப் பிளஸ் v நாட் j கேப் பிளஸ் ஏக்கு பதில் நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா மைனஸ் E நாட் E பை M K கேப்னு கண்டுபிடிச்சிருக்கேன். இதுக்கு மேக்னிடியூட் போட்டுருங்க. கிவன் டேட்டா வெக்டார் அப்பியரன்ஸ்ல இருந்தாலும் ரிசல்ட்ல வெக்டார் அப்பியரன்ஸ் இல்ல, ஐ கேப் ஜே கேப் இல்ல. அப்ப மேக்னிடியூட் போட்டுருங்க. மேக்னிடியூடோட லாஜிக் நம்மளுக்கு தெரியும், ரூட் ஆஃப் ஒரு டேர்மையும் ஸ்கொயர் பண்ணி எழுதணும். அப்போ வி நாட் ஸ்கொயர் பிளஸ் வி நாட் ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ணா இ நாட் ஸ்கொயர்டு இ ஸ்கொயர்டு டி ஸ்கொயர்டு பை எம் ஸ்கொயர்னு வந்துடும். 2 டைம்ஸ் ஆஃப் வி நாட் ஸ்கொயர்னு இதை அப்டேட் பண்ணிக்கலாம். அப்ப ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டேன். இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டி பிராக்லி வேவ்லென்த் ஃபைனல் கண்டுபிடிக்க போறேன். டி பிராக்லி வேவ்லென்த்தோட ஃபார்முலா லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம்வி. இப்ப ஹெச் ரீடைன் பண்றேன், எம் ரீடைன் பண்றேன், விக்கு பதில் இந்த வேல்யூ அப்படியே ஃபில் பண்ணிட்டேன். என்ன வேல்யூ, ரூட் ஆஃப் 2 வி நாட் ஸ்கொயர் பிளஸ் இ நாட் ஸ்கொயர் இ ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை எம் ஸ்கொயர்டா அப்படியே எழுதிட்டேன். இதுல இந்த வி நாட் ஸ்கொயர்டை ரூட்ல இருந்து வெளியே எடுத்துட்டா வி நாட்னு எழுதிடலாம். ரூட் 2 அப்படியே இங்க என்ன பண்ணிட்டேன்னா எழுதிட்டேன். அப்ப ரூட் 2 வி நாட் அப்படின்னு இது அப்படியே என்ன பண்ணிருக்கேன்னா வெளியே எடுத்து எழுதிருக்கேன். 2 வெளியே எடுக்கல, ரூட் 2 வச்சிருக்கேன். வி நாட் ஸ்கொயரை வெளியே எடுத்து வி நாட்னு எழுதிட்டேன். அப்ப இந்த போர்ஷன் வெளியே வந்துருச்சுன்னா இங்க 1ன்னு வந்துடும். இந்த போர்ஷன் அங்க இல்லாததுனால 2 வி நாட் ஸ்கொயர்னு கீழே எழுதிட்டேன். நான் ஏன் இப்படி ஒரு அப்டேட் பண்றேன்னா ஒரு சின்ன காரணம் இருக்கு. என்ன காரணம்னா இந்த கொஸ்டின்ல டி பிராக்லி வேவ்லென்த் இனிஷியலா என்ன சொல்றாங்க அப்படின்னா லாம்டா நாட்டுங்கிறாங்க. அப்ப நான் இனிஷியல் டி பிராக்லி வேவ்லென்த் கண்டுபிடிக்கணும். அப்ப லாம்டா நாட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம் இனிஷியல் வெலாசிட்டி. இது வெக்டார் அப்பியரன்ஸ்ல இருக்கு, மேக்னிடியூட் போட்டுருங்க. அப்ப நான் கொஞ்சம் சைட்ல போய் இனிஷியல் டி பிராக்லி வேவ்லென்த் கண்டுபிடிக்கிறேன். இங்க பாருங்க, இனிஷியல் வெலாசிட்டி வி நாட் ஐ கேப் பிளஸ் வி நாட் ஜே கேப், அதுக்கு மேக்னிடியூட் போட்டா ரூட் 2 வி நாட்னு வருது. இனிஷியல் டி பிராக்லி வேவ்லென்த் லாம்டா நாட் ஹெச் பை எம் இனிஷியல் வெலாசிட்டின்னு எழுதுறேன். இனிஷியல் வெலாசிட்டிக்கு பதில் ரூட் 2 வி நாட் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப இந்த ஹெச் டிவைடட் பை எம் ரூட் 2 வி நாட்ங்கிறது என்ன, இனிஷியல் டி பிராக்லி வேவ்லென்த்னு இருக்கா, அதை நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, ஹெச் டிவைடட் பை எம் ரூட் 2 வி நாட்டுக்கு பதில் லாம்டா நாட்னு ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன். காரணம் என் ஆப்சன்ஸ் அப்படி இருக்கு, அதனால ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன். இதான்ப்பா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். முடிச்சாச்சு. இப்ப அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்த கொஸ்டின் என்ன, a particle moving with kinetic energy E has de Broglie wavelength lambda. If energy delta is added to its energy,
E, the wavelength become lambda by 2. Value of delta E, எனர்ஜி ஈயா இருக்கிறப்ப டி பிராக்லி வேவ்லென்த் லாம்டா, அதோட டெல்டா இ அப்படிங்கிற ஒரு எனர்ஜியை ஆட் பண்றப்ப டி பிராக்லி வேவ்லென்த் லாம்டா பை 2. அப்ப டெல்டா இ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனர்ஜி டி பிராக்லி வேவ்லென்த் நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு. lambda is equal to h divided by square root of 2m energy. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வேவ்லென்த் லாம்டா, ரெண்டாவது அட்டெம்ப்ட்ல வேவ்லென்த் லாம்டா பை 2. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எனர்ஜிக்கு பதில் இ, ரெண்டாவது அட்டெம்ப்ட்ல அந்த எனர்ஜியோட டெல்டா இ ஆட் பண்ணப்படுது. இப்ப என்ன பண்ணும்? ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. இல்லையா இந்த 1/2 ரீடைன் பண்ணிட்டு லாம்டாவுக்கு பதில் இதை ஃபில் பண்ணுங்க. அப்போ 1/2 இன்டூ லாம்டாவுக்கு பதில் h டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு h டிவைடட் பை 2m e பிளஸ் டெல்டா இ. ரூட்டை கேன்சல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் h கேன்சல் ஆயிரும், 2m கேன்சல் ஆயிரும். ரூட்டை கேன்சல் பண்றதுக்கு ஸ்கொயர் பண்ணா 1/4e இஸ் ஈக்குவல் டு 1/e பிளஸ் டெல்டா இ. கிராஸ் பண்ணா e பிளஸ் டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு 4e. இதுல இருந்து டெல்டா இ கண்டுபிடிச்சா 3e வரும். இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பா, நாம திருப்பி டுவல் நேச்சர் ஆஃப் மேட்டரோட ஃபார்முலாஸை வச்சு சில ப்ராப்ளம் பார்க்குறோம். பார்த்த ப்ராப்ளத்துல டெம்பரேச்சர் ரிலேட்டடா சில விஷயங்கள் வருது. 11th பிசிக்ஸோட கொலிஷன் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி பார்க்குற மாதிரி சில விஷயங்கள் வருது. அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வெக்டார் அப்பியரன்ஸ் கொடுத்தா என்ன பண்றது, அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்திருக்கு. அதனால ஒரு அப்டேட், ஒரு கிளாரிட்டி பெட்டரா கிடைச்ச மாதிரி இருக்கும். முடிச்சாச்சு. இப்ப டி பிராக்லி பார்ட்டிக்கல் லைக் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்லாம் டிராவல் ஆச்சுன்னா வேவ் மாதிரி டிராவல் ஆகும்னு சொல்றாரு. அதை தியரிட்டிக்கலா தான் சொல்றாரு. அப்படி தியரிட்டிக்கலா பார்ட்டிக்கல் வேவ் மாதிரி டிராவல் ஆகும்னு இவர் கொடுத்த எக்ஸ்பிளனேஷனுக்கு டேவிட்சனும் செர்மரும் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ஆஃபர் பண்றாங்க. இப்ப அந்த எக்ஸ்பிரிமெண்ட் தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். டேவிட்சன் செர்மர் எக்ஸ்பிரிமெண்ட். சோ அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை படிச்சு அதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதை பார்த்துட்டோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அதான் பிளான். அதனால நான் இங்க இருந்து நேரா டேவிட்சன் செர்மர் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு போறேன். உங்களுக்கு நோட்ஸ்ல இது இருக்கும். டேவிட்சன் செர்மர் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் இருங்க, 18th ப்ராப்ளத்துக்கு அப்புறம் வரும். போன கிளாஸ்ல பார்த்தோம்னா அந்த 18th ப்ராப்ளம் முடிஞ்ச உடனே வரும். இது எக்ஸ்பிரிமெண்டல் செட்டப். இது ஃபிலமெண்ட் டங்ஸ்டன் அப்படிங்கிற மெட்டீரியல்ல பண்ணிருப்போம். இதோட ஒரு லோ வோல்டேஜ் பேட்டரி கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த லோ வோல்டேஜ் பேட்டரினால ஃபிலமெண்ட் ஹீட் ஆகி உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். பை ஹீட் எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆச்சுன்னா அதை தெர்மோ அயானிக் எமிஷன் சொல்லலாம். இப்படி எமிட் ஆகிற எலக்ட்ரான் சிங்கிள் பீமா வேகமா டிராவல் ஆகணும். அதனால ஒரு அலுமினியம் சிலிண்டரோட ஒரு ஹை வோல்டேஜ் பேட்டரியை ஃபிலமெண்டோட கனெக்ட் பண்ணிடுறோம். இந்த சைடு இருக்கு பாருங்க. அப்படி ஹை வோல்டேஜ் பேட்டரி கனெக்ட் பண்ணா ஃபிலமெண்ட்ல இருந்து வெளியே வர எலக்ட்ரான் கிரேட்டர் ஸ்பீட்ல இந்த சிலிண்டர் வழியா மூவ் ஆகி அந்த சிலிண்டர் செட்டப்பை விட்டு வெளியே வந்துடும். அதாவது எலக்ட்ரான் கன்னு இந்த டோட்டல் செட்டப்பை சொல்ல அதை விட்டு வெளியே வந்துடும். இந்த அலுமினியம் டயாப்ரம்ஸ்ங்கிறது எதுக்குன்னா கண்ட்ரோல் பண்றதுக்கு. அதாவது இங்கிட்ட இங்கிட்டும் டைவர்ட் ஆகாம சிங்கிள் பீமா எலக்ட்ரானை மாத்துறதுக்கு இந்த டயாப்ரம் யூஸ் பண்றாங்க. இப்படி வெளியே வந்த எலக்ட்ரான் நிக்கல் கிறிஸ்டல்ல படுது, பட்டு ஸ்கேட்டர் ஆகுது. எலக்ட்ரான் டிடெக்டாரை வச்சு ஒரு சைடும் எவ்வளவு எலக்ட்ரான் ஸ்கேட்டர் ஆகுது, அதாவது ஒரு ஆங்கிள்லயும் எவ்வளவு எலக்ட்ரான் ஸ்கேட்டர் ஆகுதுன்னு கேப்சர் பண்றாங்க. கேப்சர் பண்ணி அதை ஒரு கிராஃபா மாத்துறாங்க. இது ஒன்னும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் சொன்னேன்ல இந்த ஹை வோல்டேஜ், டேவிட்சனும் செர்மரும் 54 வோல்ட் செட் பண்றாங்க. செட் பண்ணி டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு எலக்ட்ரான் டிடெக்ட் ஆகுது அப்படின்னு செக் பண்றாங்க. ஸ்கேட்டர்னா பட்டு தெரிக்கிறது. ஸ்கேட்டரிங்கும் டைஃப்ராக்ஷனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ஸ்கேட்டரிங்னா ரேண்டமா இருக்கும், டைஃப்ராக்ஷன்னா உங்களுக்கு பார்க்க அழகா இருக்கும்.
டைஃப்ராக்ஷன்னா ஒண்ணும் கிடையாது. எலக்ட்ரான் உள்ள போய் உள்ள இருக்கிற இப்ப இந்த நிக்கல் கிறிஸ்டல்ல நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். ஆட்டமுக்கு நடுவுல ஸ்பேசிங் இருக்கும். அந்த ஸ்பேசிங் வழியா உள்ள போய் வெளியே வந்துடும். இன்னொரு ஆட்டம்ல பட்டு வெளியே வரும். இப்படி உள்ள போய் கேப் வழியா உள்ள போய் அதுக்கப்புறம் கேப் இல்லாம ஒரு மாதிரி வெளியே டைவர்ட் ஆகுறது தான் டைஃப்ராக்ஷன். டேவிட்சனும் செர்மரும் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு எலக்ட்ரான் டைஃப்ராக்ட் ஆயிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு டைஃப்ராக்ஷன்ல சில ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா வச்சு வேவ்லென்த் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வேவ்லென்த் எவ்வளவு வருது அப்படின்னா 1.65 ஆம்ஸ்ட்ராங் வருது. டி பிராக்லி எலக்ட்ரான் பேட்டரினா வேவ்லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கொடுக்கிறாரு. அந்த ஃபார்முலால V0க்கு பதிலா அந்த 54 வோல்ட் போட்டு வேவ்லென்த் கண்டுபிடிச்சா 1.67 ஆம்ஸ்ட்ராங் வருது. அப்ப டைஃப்ராக்ஷன் கான்செப்ட் படி வந்த வேவ்லென்த்தும் எக்ஸ்பெரிமெண்ட் இது வந்து டைஃப்ராக்ஷன் கான்செப்ட் படி வந்த வேவ்லென்த், அப்புறம் டி பிராக்லியோட ஃபார்முலா படி வந்த வேவ்லென்த்தும், இது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட், இது டி பிராக்லியோட ஃபார்முலா படி வர ரிசல்ட், ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு. அப்ப எலக்ட்ரான் டைஃப்ராக்ட் ஆயிருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டைஃப்ராக்ஷன் வேவோட ப்ராப்பர்ட்டி. அப்ப இதுல இருந்து கிளியரா தெரியுது. என்ன கிளியரா தெரியுது? எலக்ட்ரான் வேவ் மாதிரி டிராவல் ஆகுது அப்படின்னு கிளியரா தெரியுது. இதான்ப்பா டேவிட்சன் செர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். இப்ப இந்த எலக்ட்ரான் வேவ் மாதிரி டிராவல் ஆனதுனால தானே டைஃப்ராக்ஷன் அப்படிங்கிற வேவ் ப்ராப்பர்ட்டி ஒபே ஆகுது. இல்லைன்னா ஆயிருக்காது. டைஃப்ராக்ஷன் தான் இங்க நடந்திருக்குங்கிறத அவங்க என்ன பண்றாங்க, டி பிராக்லியோட ரிசல்ட்டோட டேலி பண்ணி காமிக்கிறாங்க. டைஃப்ராக்ஷன் ஃபார்முலா படி வந்த ரிசல்ட்டும் டி பிராக்லியோட தியரி ஃபார்முலா படி வந்த ரிசல்ட்டும் டேலி ஆகுது. அப்ப இங்க நடந்திருக்கிற ப்ராசஸ் டைஃப்ராக்ஷன். டைஃப்ராக்ஷன்ங்கிறது வேவோட ப்ராப்பர்ட்டி. அப்ப எலக்ட்ரான் வேவ் மாதிரி டிராவல் ஆயிருக்கு அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்ப இந்த கான்செப்ட்ல ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஓகே தானே? அது வந்து ஒரு டைம் ஜேஇல வந்த ப்ராப்ளம் தான். அதே ஜேஇ 2020 நோட்ஸ்ல தான் இருக்கு. அந்த ப்ராப்ளம் பார்க்க போறோம். பார்த்துட்டா டுயல் நேச்சர் ஆஃப் மேட்டர் என்ன ஆயிரும் அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிரும். பாருங்க ப்ராப்ளம் பாருங்க. A beam of electron of energy E scatters from a target having atomic spacing of 1 Armstrong. Atomic spacing னா ஒரு ஆட்டமுக்கும் இன்னொரு ஆட்டமுக்கும் நடுவுல இருக்கிற கேப். இன் கிறிஸ்டல், நிக்கல் கிறிஸ்டல்னு ஒன்று இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்ல எடுத்தாலும் அதுல வர அட்டாமிக் ஸ்பேசிங் 1 ஆம்ஸ்ட்ராங். தி ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி அக்கர்ஸ் அட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. தென் இ இன் எலக்ட்ரான் வோல்டேஜ். எலக்ட்ரானோட எனர்ஜி கேட்டிருக்காங்க. அட்டாமிக் ஸ்பேசிங்னு இந்த கிறிஸ்டல் டேட்டாலாம் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நீங்க முதல்ல டைஃப்ராக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி வேவ்லென்த் கண்டுபிடிங்க. டைஃப்ராக்ஷன் ஃபார்முலா வேவ் ஆப்டிக்ஸ்ல நாம டெரைவ் பண்ணுவோம். அதை தான் நான் இங்க எழுதியிருக்கேன். 2d sin θ is equal to n lambda. 2 ரீடைனு. அட்டாமிக் ஸ்பேசிங் தான் டி, அது 1 ஆம்ஸ்ட்ராங். தீட்டா 60 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட்னு சொன்னதுனால எண்ணுக்கு பதில் 1. வேவ்லென்த் தெரியாது. இதுல இருந்து வேவ்லென்த் கண்டுபிடிச்சா √3 ஆம்ஸ்ட்ராங் வருது. இது எலக்ட்ரானோட டி பிராக்லி வேவ்லென்த். வேவ்லென்த்தை வச்சு எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம். வேவ்லென்த் எனர்ஜி நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு, h/√2m எனர்ஜி. இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா லாம்டா ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு h²/2m எனர்ஜின்னு வந்துடும். இதுல இருந்து எனர்ஜி இ கண்டுபிடிச்சா h²/2m லாம்டா ஸ்கொயர்னு வரும். ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்ட், அந்த வேல்யூ போட்டுக்கலாம். 2 ஒரு நம்பர், m மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், லாம்டாவுக்கு பதில் √3 ஆம்ஸ்ட்ராங்னா அந்த வேல்யூவை போட்டான். இப்ப சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு டேவிட்சன் செர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் அவுட் ஆஃப் சிலபஸ் தான், டெலிட்டட்ல தான் இருக்கு, என்சிஆர்டிக்கு கிடையாது. பட் டைஃப்ராக்ஷன் நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு. அதனால இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டா இப்படிதான் கேட்பாங்க. இதுல வேற எதுவும் பெருசா ட்விஸ்ட் வைக்க முடியாது. சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம்னா பேட்டரி வேல்யூ கேட்கலாம், V0 கேட்கலாம். அவ்வளவுதான் இவங்களால பண்ண முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. இதோட டுயல் நேச்சர் ஆஃப் மேட்டர் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இதுவரையும் நடத்துனதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். டவுட் இருந்தா எந்த கொஸ்டின் டவுட்டோ அந்த கொஸ்டினை சேட் பண்ணலாம். டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு போட்டுருங்க.